வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் நமது 18 வியூ ஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு சிறிய அறிவிப்பு. இன்று தொடங்கி மைடின் மால் புக்கிர் மர்தாஜாம்ல பாம்பே பஜார் ஈவென்ட் நடக்குது. ஓகேங்களா? அந்த ஈவெண்ட்ல 7, 8, 9 இந்த 3 நாள் வெள்ளி, சனி, ஞாயிறு நடக்குது. நாளை சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு எனக்கு தெரிஞ்ச பதில்களை சொல்றதுக்கு அங்க ஜோக்கா சோக்கா பக்கா மாதிரியே ஒரு டீம் மாதிரி அங்க வந்து ஒரு செட்டப் பண்றாங்க. விருப்பம் உள்ளவங்க வந்து தயவு செய்து கலந்துக்குங்க. ஓகேங்களா? இது ஒரு விஷயம். அதே நேரத்துல அங்க வந்து உச்ச சுக்கிரன் லக்னத்தை பார்த்து லக்னாதிபதி உச்சமாக இருந்துன்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோசியம் புரியலன்னு அர்த்தம். தயவு செய்து அந்த மாதிரி கேள்விகளை கேட்காதீங்க. ஓகேங்களா? அடுத்ததாக வரும்பொழுது தயவு செய்து பரிசு அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் எதுவும் எடுத்து வராதிங்க. உங்களோட அன்பு எனக்கு போதுமான அளவுக்கு இருக்கு. ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு. அதனால இந்த 3 அமைப்பு நாளை இரவு 8 மணிக்கு மைடின் மால் புக்கிர் மர்தாஜாம்ல பினெங், ஈப்போ, அந்த ஏரியா மக்கள் இருக்கீங்கல்ல, டைப்பிங் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிற மக்கள் நீங்க தாராளமாக வந்து கலந்துக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்தது நேராக ஒரு கேள்வி. அண்ணன், விதிகளையும் விதிவிலக்குகளையும் எங்கே அண்ணா படிக்கிறது? படிக்க நான் ரெடியாக இருக்கிறேன். எங்க படிக்கிறதுன்னு தெரியல அண்ணா. லைக் மட்டும் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லைக் மட்டும் போட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, விதிகளையும் விதிவிலக்குகளையும் அப்படின்னு சொல்லும்போது நேற்று வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாதகம். ஓகேங்களா? ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த ஒரு ஜாதகத்தை தான் நேற்று வந்து பொருத்தமாக வந்திருந்தது. ஸோ அந்த பொருத்தத்தோட அடிப்படையில் இங்கே நேரடியாக சரி என்ன விஷயம் ஜாதகம் பார்த்துடலாமா? இதுதான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட ஜாதகம். 2 பேருமே வந்து சிலோன்ல இருக்கக்கூடியவங்க. ஓகேங்களா? சிலோன்ல இருக்கக்கூடியவங்க. ஜாதகம் பார்த்தோன்னே அஷ்டம சனியா இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஏன் அஷ்டம சனியில இது நாள் வரைக்கும் சிம்மராசிலாம் கல்யாணம் பண்ணாதீங்க, சிம்மராசிலாம் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்றோமா? இந்த இடத்துல விதி விலக்கா ஏன் வந்து கல்யாணம் பண்ண சொல்லலாம்? சரி, 2 ஜாதகத்தையும் இருக்கிற ஒரு ஒற்றுமையை பாருங்களேன். நம்ம டேட்டுக்குள்ளெல்லாம் போக தேவையில்லை. 2 ஜாதகத்திலையும் இருக்கக்கூடிய ஒற்றுமை. 2 பேருடையும் ராசியும் லக்னத்தையும் குரு பௌர்ணமி சந்திரன் தொடர்பு கொண்டிருக்காங்க. 2 பேருடைய ராசியும் நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும். அவரு போயோட ஜாதகம் வந்து கும்ப லக்னமாகி குரு சந்திரன் வலுத்து லக்னத்தை பாக்குறாரு. ராசியில லக்னத்தோட குரு தொடர்பு வந்துருச்சு. பௌர்ணமி அமைப்புல பிறந்திருக்காரு. அதே மாதிரி பொண்ணு நேரடியா பாத்தீங்கன்னா மகர லக்னமாகி மகர ராசியாகி ராசியை குரு பார்த்து ராசியில பௌர்ணமி சந்திரன் இருக்கக்கூடிய ராசி லக்னத்தினுடைய குரு தொடர்பு வந்தாச்சு. ஓகேங்களா? மிக முக்கியமான விஷயம். 2வது நிலையாக 2 பேரினுடைய ஆயுள் அமைப்புகள். ஓகேங்களா? ஆயுள் அமைப்புகள். அந்த ஆயுள் அமைப்புகள் இங்க பார்க்கும்பொழுதே தெரியும். ஆயுள் பங்கம் 2 பேருக்குமே எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அமோகமான அமைப்புல ஆயுள் அமைப்பு இருக்கு. அடுத்ததாக 2 பேருக்கும் நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள். தசாபுத்தி அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்ப நடந்துட்டு இருக்கிறது கும்ப லக்னத்துல பிறந்தவருக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தசை அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் தசைக்கு மட்டும் நான் ஒரு விஷயம் அவங்ககிட்ட சொன்னேன். ஹெல்த் சம்பந்தப்பட்ட சில அமைப்பு, விபத்து மாதிரி சில விஷயங்கள் அஷ்டம சனி காலகட்டங்கள்ல நடக்கும். கல்யாண நேரத்துல சில சலசலப்புகள் இருக்கும். அதனால இருந்தாலும் என்ன நடக்கும்? பொருள் மாதிரி ஏதாவது காணாம போகிறது, லாஸ்ட் மினிட்ல யாராவது பிரச்சனை பண்றது, இந்த மாதிரியாக இருந்து அந்த 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 சந்தோஷம், அந்த வைப்பு கொஞ்சம் குறையும். ஆனா இந்த திருமண விஷயங்கள் தாராளமா நீங்க பண்ணிக்கலாம். வேற எந்த விதமான பெரிய தடைகளும் வராது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, உச்ச சுக்கிரன் இங்க மங்கள யோகத்துல இருக்காரு. ஒரே டிகிரி சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு. ஓகேங்களா? 12ஆம் இடத்துல மறைந்து இங்க பலன் தரக்கூடிய இந்த செவ்வாய் வந்து மிகப்பெரிய, ஏன்னா அவரே பாத்தீங்கன்னா 3, 10க்கு அதிபதி தான். என்ன அஷ்டம சனியில கொஞ்சம் வேலை அமைப்பு டிஸ்டர்ப் ஆகி திரும்ப எல்லாம் ஓகேவாகக்கூடிய ஒரு அமைப்பு. பொண்ணு ஜென்மசனி பொண்ணு வந்து ஜென்மசனியை முடிச்சுட்டாங்க. அப்ப இதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. பொண்ணுக்கு குரு தசையில சனி புத்தி சஷ்டாஷ்டகமாக இருக்காரு அப்படின்னாலும் கூட இந்த சனி 2ஆம் இடத்துல இருந்து குடும்பத்தை கொடுக்கக்கூடிய சனி அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கிற ஒரு விஷயம். இதற்கு அடுத்த நிலையாக இந்த மாரகாதிபதிகள் விஷயங்கள், சஷ்டாஷ்டக அமைப்புகள் இதெல்லாம் செக் பண்ணி குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல கல்யாணமாகி கொஞ்சம் குழந்தைக்கு தாமத அமைப்பு இருக்கும். ஏன்னா ஒய்ஃபுக்கு வந்து பொண்ணுக்கு வந்து குருதசை நடக்குதுல்ல, அதனோட அடிப்படையில இங்க குழந்தை அமைப்பு கொஞ்சம் தாமதமாக இருக்கும். ஆனா கண்டிப்பாக குழந்தை அமைப்புகள் இருக்கும். இதெல்லாம் டவுட்டே வேணாம் அப்படின்ற மாதிரியான சில எல்லா விஷயமும் சொன்னோன்னே அவங்க அவ்வளவு நிறைவா கால் கட் பண்ணாங்க. ஓகேங்களா? எதனோட அடிப்படையில நீங்க வந்து அஷ்டம சனி பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்படின்னு சொல்றீங்க? இந்த இடத்துல தாங்க சந்திரனின் ஒளியை பார்த்துடணும். சந்திரன் எப்பொழுதுமே ஒளியை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கிற பட்சத்துல இருள் தன்மை குறைவாக. ராசி என்பது என்னங்க? உங்களுடைய மனம். கோச்சாரம் எப்பொழுதுமே உங்களுடைய ராசியை தானே டிஸ்டர்ப் பண்ணுது. அப்ப ராசின்னு சொல்லப்படக்கூடிய உங்களுடைய மனம் ஒளித்தன்மை குறைந்த நிலையில இருக்கும் பொழுது, அமாவாசையை நெருங்கி இருக்கக்கூடிய அமைப்புகள்ல மனம் கடுமையான சங்கடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்ல சந்திரனே பூர்ண ஒளியா இருக்காரு,
இவரே வந்து குருவோடையே சேர்ந்திருக்காரு அப்படின்ற வரக்கூடிய அமைப்புகள்ல இந்த இடத்துல பெரிய அளவுக்கான பாதிப்புகளை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லையே. ஓகேங்களா? அப்ப இதனோட அடிப்படையில விதி விலக்குன்றது விதி என்னது? அஷ்டம சனியில திருமணம் செஞ்சு வைக்க கூடாது. விதி விலக்கு என்னது? பௌர்ணமி சந்திரனாக இருக்கிற பட்சத்திலையும் தசா புத்தி கெடுதலாக இருக்காத பட்சத்திலையும் ஓகேங்களா, தாராளமாக திருமணம் பண்ணலாம். அதே நேரத்துல இந்த திருமணம் கொஞ்சம் சலசலப்பா அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் திருமணத்துக்கு பிறகு செவ்வாய் திசைன்றதுனால 3 10ஆம் அதிபதி அப்படின்றதுனால தொழிலையும் ஒரு அளவுக்கு ஆரோக்கியம் அல்லது விபத்தையும் கொடுத்து இந்த இடத்துல திரும்பவும் எல்லாம் இயல்பா நார்மலா வரக்கூடிய அமைப்பு. திருமணமாகி கொஞ்ச நாள் கொஞ்சம் வேலை அமைப்புகளாக முன்ன பின்ன தள்ளி இருக்கிற மாதிரியான சில தன்மைகள் இருந்து திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னோம். திருமணம் நடந்து 2 பேரும் கொஞ்சம் அப்படி தள்ளி இருக்கிற மாதிரியான சில அமைப்பு இருக்கும். ஆனால் 2 பேரும் ஒருத்தர் கும்பராசி, ஒருத்தர் கும்ப லக்னம் கும்பராசி, ஒருத்தர் கும்ப லக்னம் சிம்மராசி, ஒருத்தர் மகர லக்னம் மகர ராசி. அந்த இயல்பு ராசியின் அடிப்படையில் இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த அந்த எதிர் அமைப்புகள், லக்னத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள், இந்த மாதிரியான அமைப்புல வரும்பொழுது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. எப்படி முன்ன பின்ன இருந்தாலும் 2 பேரும் ஒரே அமைப்புல தன்னைத்தானே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்ல வரக்கூடிய தன்மை தான். உண்மையாகவே இந்த விஷயம் ரொம்ப நிறைவாக இருந்தது. நேத்து வந்த 3 பொருத்தம் வந்தது. 3 பொருத்தமும் இந்த மாதிரி பௌர்ணமி யோகத்துல வந்தது. எனக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. அவங்க கிட்டே சொன்னேன், இன்னைக்கு என்ன பௌர்ணமி சிறப்பு நாளா, எல்லாருமே பௌர்ணமி நாளா வரீங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு விதி விலக்குகள் இங்க தாங்க இருக்கு. லக்னம் வலுத்தாச்சு, லக்னாதிபதி வலுத்தாச்சு. இந்த அமைப்புகள்ல இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? கெடுதல்கள் குறைவாக நடக்கும். இல்ல ஒரு இடத்துல ஒருத்தர் ஜென்ம சனி அஷ்டம சனி ஐயா மதிக்கவே மாட்டாரு. அவருக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும், ஆனா பாத்துக்கலாம்னு சொல்லி போயிருவாரு. ஏனென்றால் யோக தசைகள் அடுத்தடுத்து வருது. இங்க சுக்கிரன் செவ்வாய் உச்சமாக இருந்தாலும் ஒரே டிகிரியில சுக்கிரனோட சேர்ந்திருக்காருல்ல. ஒரே டிகிரி சுக்கிரனோட சேரும் பொழுது அப்படியே சுக்கிரன் அந்த இடத்துல மங்கள யோகத்துல அருமையான நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாருல்ல. அப்பவும் சில விஷயம் சொன்ன இந்த மாதிரியான தொழில் அமைப்புகள் இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்னு சில பர்சனலான விஷயங்களை சொன்ன பிறகு இந்த கல்யாணம் தாராளமா பண்ணிக்கோங்க. கல்யாண நேரத்தில் சில சலசலப்பு இருக்கும். ஹஸ்பண்டுக்கு வேலை சம்மந்தப்பட்டும் வருமானம் சம்மந்தப்பட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி தள்ளி வந்துட்டு திரும்பவும் அந்த இடத்துக்கே போகிற மாதிரி சில அமைப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான பதில் சொல்லி முடிச்சோம். இப்படிதாங்க விதிகளையும் விதிவிலக்குகளையும் பார்க்கணும். ஓகேங்களா? இது எப்படி அப்படின்னா அது ஒரு ஜாதகத்திலையும் தனியா இருக்குங்க. எங்க அஷ்டம சனி கல்யாணம் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் இந்த ஜாதகம் கல்யாணம் பண்ணலாம். ஏன் தசாபுத்தி அமைப்புகள் பெரிய கெடுதல்களை பண்ணாது. சந்திரன் ஒளியாக இருக்கிற பட்சத்துல அவங்க தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. லக்னத்தின் பொருத்தத்தின் அடிப்படையில 2 பேரும் ஒரே மைண்ட் செட்ல உள்ளவங்க. 2 பேர் லக்னத்தையும் ராசியும் குரு பாக்குறாரு. எவ்வளவு அழகா பொருந்துருச்சு. இந்த மாதிரியான பொருத்தங்களை பாருங்க. பெரிய அளவுக்கு 100 பேர்ல 90 பேர் 99 பேர் கிட்ட பிரச்சனையே வராதுங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.